ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தனமிஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து காமர்ஸில் வந்து யூனிட் 7 அதில் வந்து பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த யூனிட்டில் வந்து 20th சாப்டர் பார்க்க போகிறோம். 20வது சாப்டர் என்ன? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிலைசேஷன்ஸ் அண்டு குளோபலைசேஷன் அதான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து லிபரலைசேஷன் அப்படின்னா தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டிலைசேஷன் அப்படின்னா தனியார் மயமாக்கல் அண்டு குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாதல். ஓகேயா? இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர். ஓகேயா? அது பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் அப்படின்னா வாணிப சூழல். ஓகேயா? அந்த பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் வாணிப சூழலில் நம்ம இப்போ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிலைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இதை படிப்பதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது. ஓகேயா? டு எனபிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், மெஷர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்டு இம்பேக்ட் ஆஃப் த லிபரலைசேஷன்ஸ். அதாவது வந்து மீனிங்ஸ்னால் உங்களுக்கு பொருள், அதனோட வந்து இந்த மெஷர் பண்ணுறது, அளவிடுவது, அப்புறம் அதனுடைய அட்வான்டேஜஸ் நன்மைகள் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் தீமைகள், இதை பற்றி மற்றும் வந்து இந்த லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல், அதை அந்த அந்த தாராளமயமாக்கலினால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ப்ரைவேட்டிலைசேஷன்லேயும் அதே மாதிரி மீனிங்ஸு, அந்த மெஷர் அளவிடுதல், அப்புறம் அதனுடைய நன்மைகள் தீமைகள், அதை தனியார் மயமாக்கலில் என்னென்ன தாக்கம் ஏற்படும், தனியார் மயமாக்கலினால் என்னென்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அடுத்து வந்து என்னது? குளோபலைசேஷன்லேயும் இதே மாதிரி என்னது? மீனிங்ஸு, மெஷர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதை வந்து அந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்கலினுடைய தாக்கம் இதில் என்னத்தை சேஞ்சஸ் ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஹைலைட் ஆஃப் எல்பிஜி, அதாவது எல்பிஜியோடைய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? எல்பிஜினா என்ன? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிலைசேஷன், குளோபலைசேஷன், அதை தான் வந்து எல்பிஜி. அதனோட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள தான் இந்த லெசனை நாம் லேர்ன் பண்ணுறோம். ஓகேயா? அதாவது நாம் இப்போ வந்து இதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைமென்ஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி, அதாவது இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி இருக்க புதிய பொருளாதாரங்கள் அதனுடைய டைமென்ஷன், அதனுடைய கோணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மீனிங்ஸ் அண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன்ஸ், அதாவது லிபரலைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இந்த தாராளமயமாக்கல், அதனுடைய பொருள் மற்றும் அதனுடைய அந்த வடிவங்கள், அதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன், இது ரெண்டுடைய நன்மை தீமைகள் வந்து லிபரலைசேஷனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன், அதாவது லிபரலைசேஷனால் ஏற்படக்கூடிய தாக்கம், இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டிலைசேஷன், மீனிங் அண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டிலைசேஷன், அதாவது தனியார் மயமாக்கல் அதனுடைய மீனிங்ஸ் என்ன, அதனுடைய அந்த இது என்ன படிவங்கள், அந்த வடிவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம் ப்ரைவேட்டிலைசேஷனோடது. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டிலைசேஷன், அதாவது ப்ரைவேட்டிலைசேஷனுடைய தாக்கம் என்ன, எக்கனாமிக்கில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சேம் மீனிங் அண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷனுடைய இது மீனிங்ஸும் அதனுடைய அந்த வடிவங்கள் சொல்லி இல்லையா, அதை பார்க்க போகிறோம். அதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட், குளோபலைசேஷனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட் ஆஃப் எல்பிஜி, அதாவது இந்த லிபரலைசேஷன், இது ப்ரைவேட்டிலைசேஷன், குளோபலைசேஷன், இதனுடைய சிறப்பு அம்சங்கள், ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்க்க போகிறோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போவோம். ஓகேயா? டூரிங் 1991 இந்தியா அப்ரோச்டு இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் Reconstruction and Development, IBRD, okay, popularly known as World Bank, and International Monetary Fund, IMF, and received rupees 7 million as loan to repay the external borrowings. These internal agencies expected India to liberalize and open up economic by removing restrictions on private sectors and remove trade restrictions between India and other countries. இந்தியா 1991 அந்த இயரில் பார்த்திங்கன்னா இந்த ஐஎம்எஃப் இருக்கு இல்லையா, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, அதை வந்து அதுவால் பிரபலமாக அறியப்பட்ட அந்த ஐபிஆர்டி, அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரெஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அதாவது வந்து என்னென்னு சொன்னோன்னா சர்வதேச மறு சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான ஒரு
சர்வதேச வங்கி, அதான் வந்து ஐபிஆர்டி, அதான் வேர்ல்டு பேங்க். நல்லா தெரிஞ்சுங்க, ஐபிஆர்டினாலும் வேர்ல்டு பேங்க்னாலும் என்னது ஒன்று தான். ஓகேயா? அதான் அதுக்கு அதாவது ஐஎம்எஃபால் பிரபலமாக அறியப்பட்ட இந்த வேர்ல்டு பேங்க், அதாவது இந்த ஐபிஆர்டி அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சதுன்னா அதை வந்து அணுகி மேலும் அந்த இது ஃபாரின் கடன், வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக 7 மில்லியன்ஸ் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றது. ஓகேயா? மேலும் இந்த ப்ரைவேட்டாஸ் தனியார் இருக்காங்களே, தனியார் துறை, அந்த தனியார் துறை மீதான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகளை அதில் வந்து நீக்குதல் மற்றும் வந்து இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு இடையேயான அந்த ட்ரேடு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகளையும் அகற்றுவதன் மூலமாக எக்கனாமிக்கலுடைய ஸ்டேஜஸ், எக்கனாமிக்கலில் வந்து பொருளாதாரத்தில் வந்து இந்த தாராளமயமாக்கல், ஓகேயா, அதான் லிபரலைசேஷன், அந்த தாராளமயமாக்கல் என்பது வந்து இந்த நிறுவனங்களினுடைய எதிர்பார்ப்பாக ஆகும். ஓகேயா? எதிர்பார்ப்பு அதான். ஓகேயா? நெக்ஸ்ட்டு, இந்தியா அக்ரீடு டு கண்டிஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் அண்ட் அனௌன்ஸ்டு நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசி ஷார்ட்டில் வந்து என்இபி. ஓகேயா? விச் கன்சிஸ்ட் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் தி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். This new set of economic reforms is commonly known as the LPG or liberalization, privatization and globalization model. அதாவது வேர்ல்டு பேங்க்கு மற்றும் இந்த ஐஎம்எஃப் அதனுடைய ஸ்டேஜஸ்க்கு, அதனுடைய நிலைமைக்கு இந்தியா உட்பட்டு என்ன செஞ்சிச்சுன்னா, மற்றும் பல்வேறு எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸு, அதாவது பல்வேறு எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ்னால் பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்ட நியூ எக்கனாமிக் பாலிசி, அதான் என்இபி சொன்னேன் இல்லையா, நியூ எக்கனாமிக் பாலிசியை அறிவித்தது. இந்த அந்த நியூவான இந்த எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, பொருளாதார சீர்திருத்தங்கள், அது பொதுவாக எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், அல்லது தமிழில் சொல்லலாம், என்ன சொன்னேன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேயா? டைமென்ஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி, அதாவது இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி இல்லையா இருக்கு இல்லையா, புதிய பொருளாதார கொள்கை, அதனுடைய டைமென்ஷன், அதாவது அதனுடைய அந்த கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க வரோம். தெர் ஆர் 3 டைமென்ஷன்ஸ், அதாவது வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 3 விதமான டைமென்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், தெர் ஆர் 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசிஸ், தெர் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ: லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேயா? அந்த 3 டைமென்ஷன்ஸ் என்னென்ன? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், அதான் 3 டைமென்ஷன்ஸ். ஓகேயா? Base of new economic policy in various countries of the world is Dungle Tract, which was all about the General Agreement on Trade and Tariff. Mr. Arthur Dungle, 1932 to 2005, submitted a 22 pages document for the World Trade Organization and followed by many nations to adapt their respective new economic policy. India is one among such nations to the commit itself to the new economic policy in 1991. Trade and tariff, அது தொடர்பான ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட். ட்ரேட் அண்ட் டேரிஃப்னா வணிகம், அதாவது பிஸ்னஸ்ஸு மற்றும் அதனுடைய அந்த வரி விதிப்பு முறை, டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வரி விதிப்பு முறையை பற்றிய ஒரு ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு பொதுவான உடன்பாடுகள் குறித்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரு. ஓகே, அதை வந்து டங்கன் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ் கொடுத்த அவர் கொடுத்த அந்த ட்ராப்ட், அதுக்கு பேர் என்ன, டங்கல் ட்ராப்ட் அப்படின்னு பேர். ஓகே, அவர் அதன் அடிப்படையில் தான் வேர்ல்டில் உள்ள பல்வேறு நாடுகளிலேயும் அந்த செயல்படுத்தப்பட்ட நியூ எக்கனாமிக் பாலிசி இருக்கு இல்லையா, அது வந்து அதற்கு அடித்தளமாக விளங்கியது. அவர் கொடுத்த அந்த 22 பேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் அந்த நியூ எக்கனாமிக் பாலிசிக்கு அடித்தளமாக விளங்கியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த ஆர்த்தர் டங்கன் அப்படிங்கிற வந்து 1932 2005 அவருடைய அந்த பீரியடில் 22 பேஜஸ் 22,000 பக்கங்கள் கொண்ட அந்த இது டாக்குமெண்ட்ஸ், அந்த டங்கல் ட்ராப்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து WTO, வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன், அதுகிட்ட சமர்ப்பித்தார். ஓகேயா? மேலும் அவர் வந்து அதன் அடிப்படையில் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளும் அவங்கவுங்களுக்குரிய அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து மாற்றி அமைத்து கொண்டனர். ஓகே, அந்த இவர் கொடுத்த அந்த 22,000 பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஜஸ் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசியை பற்றிய ஃபுல் டாக்குமெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா நாடுகளும் நாட்டினுடைய எக்கனாமிக்கல் இந்த இதை வந்து மாற்றி அமைத்து கொண்டனர் அப்படிங்கிறாங்க. 1991 அதில் வந்து இந்தியா வந்து செயல்படுத்தப்பட்ட, நம்ம வந்து இந்தியாவில் வந்து 1991 தான் அந்த புதிய அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியை
அந்த டங்கலினுடைய ட்ராப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அதை ஒட்டி தான் நாம் எல்லாமே இப்போ அமைச்சுக்கிட்டோம். ஓகேயா, எக்கனாமிக் சிஸ்டத்தில் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம அமைத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மீனிங் அண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன், அதாவது இந்த லிபரலைசேஷன் இருக்கு இல்லையா, தாராளமயமாக்குதல், அதனுடைய மீனிங்ஸும் அதனுடைய அந்த இதுவும் பார்க்க போகிறோம். இது ஃபார்ம்ஸ், அந்த படிவங்கள், அதனுடைய படிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது பார்க்க போகிறோம். ஓகேயா, த லிபரலைசேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு லா ஆஃப் ரூல்ஸ் பீயிங் லிபரலைஸ்டு ஆர் ரிலாக்ஸ்டு பை த கவர்மெண்ட். Liberalization means relaxation of various government restrictions in the areas of social and economic policies in order to make economics free to enter in the market and establish their venture in the country. Liberalization அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் உள்ள இந்த சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சட்டத்திட்டங்கள், இந்த ப்ரொசீஜர்ஸ், விதிகள், மேலும் எக்கனாமிக்கல்ஸுடைய ஸ்டேஜஸ்ஸு, மேலும் வந்து மார்க்கெட்டினுடைய அந்த நல்ல நிலையை அடைய, மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய, இந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, ரெஸ்ட்ரிக்ஷனை தளர்த்துவது, இது எல்லாமே வந்து இந்த லிபரலைசேஷனுக்காக உரியது. ஓகேயா, ஒரு கண்ட்ரியில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ், அந்த கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து சோசியல் எக்கனாமிக் பாலிசிஸ், இதெல்லாமே வந்து தளர்த்துவது. ஓகேயா, அதாவது அதை வந்து லிபரலாக இந்த மாதிரி பண்ணலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு தளர்த்தி கொடுக்குறது, அதாவது ட்ரேடுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தளர்த்துவது, அதுதான் லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, லிபரலைஸ் ட்ரேட் பாலிசி பை தி கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ரிமூவல் ஆஃப் tariff, subsidies and other restrictions on the flow of goods and services between countries. Liberalization is the result of new industrial policy was abolished by the license system or license Raj. It includes removal, அதாவது அந்த நிறைய விஷயங்களை வந்து அது ரிமூவ் பண்ணிச்சு, தளர்த்துச்சு, அதாவது போக்குச்சு. என்னென்னா, அதாவது வந்து வரி விதிப்பு, டேரிஃபு, சப்சிடிஸு, அப்புறம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், இதற்கான அந்த தீர்வைகள் இருக்குல்ல, அது நெக்ஸ்ட்டு வந்து மானியங்கள், அதான் சப்சிடிஸ், மற்றும் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வேறு பிற கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது நாடுகளுக்கிடையே உள்ள அந்த சட்டத்திட்டங்களை தளர்த்துவது, இது எல்லா நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டது. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இது எல்லாமே அரசாங்கம் மேற்கொண்ட சிஸ்டங்களாகும். மேலும் வந்து அந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது மூலமாக புதிய நியூ எக்கனாமிக் பாலிசியினுடைய அந்த லைசன்ஸ், ஓகேயா, அதான் லைசன்ஸ் முறை அப்படிம்பாங்க, அதான் லைசன்ஸ் சிஸ்டம், அது அல்லது அதுக்கு பேர் என்னது, லைசன்ஸ் ராஜ், அதாவது உரிம ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, போன்றவை அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. எது, இந்த லிபரலைசேஷன், அதான் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரேடில் வந்து அதை எல்லாமே ரிமூவ் பண்ணப்பட்டது. இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து அதைத்தான் சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த லிபரலைசேஷனில் பார்த்திங்கன்னா சரி, அதனுடைய படிவங்கள், அதனுடைய அமைப்புகள், அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன், அதெல்லாம் வந்து இந்த லிபரலைசேஷன் தொடர்பான பல நடவடிக்கைகளை அரசு வந்து என்ன செஞ்சிச்சு, மேற்கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பல நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கீழே பார்ப்போம். அதில் தான் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா, liberalization. The government of India has adopted several measures of liberalization. Some of these are as under, அதாவது the government of இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய லிபரலைசேஷன்ஸ் மெஷர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிச்சு. ஓகேயா, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லிபரலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். In India, it was mandatory to obtain license before liberalizations for setting up certain industries. After liberalizations, all industries except 6 specific industries were liberalized, that is free from obtaining license. ஃபார் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த தாராளமயமாக்கலுக்கான அந்த தொழில் இருக்கு இல்லையா, அதனுடைய தொழில் உரிமம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், தொழில்துறை இருக்கு இல்லையா, அதை அமைப்பதற்கு என்ன பெற வேண்டும், லைசன்ஸ் பெற வேண்டியது கட்டாயமாகும். ஓகேயா, மேலும் இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பின்னர் வந்து அது 6 இண்டஸ்ட்ரீஸ்கள், 6 இண்டஸ்ட்ரிகளுக்கு மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற அனைத்து விதமான இண்டஸ்ட்ரியல் துறைகளுக்கும் என்ன செஞ்சிச்சு, உரிமத்தை பெறுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, ஒன்லி 6 ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ், 6 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் எக்ஸப்ட், அந்த 6 இண்டஸ்ட்ரியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து உரிமம் பெறுவதிலிருந்து விடுவிப்பு கொடுக்கப்பட்டது. ஓகேயா, அதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபார் லிபரலைசேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். அதாவது ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இருக்குது, அதை நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கண்டினியூஸாக பார்ப்போம். ஓகேயா.